தலை நீட்டி இருக்கும் போது ராஜாக்கள் அனைவருமே மாலை மாலை என்று சொல்லி மாலை மாலை என்று சொல்லி மன்னர்கள் முழக்கமிட்டார். நமது ஆம்பூர் நகர் மாலை மாலை என்பதாக சொல்லி மன்னர்கள் அனைவருமே முழக்கமிட இந்த சத்தம் எங்க உள்ள முடிச்சுன்னு கைலாசமலை வரையிலும் வாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவன் பார்த்தார், என்ன இது சவுண்டு? ஒரே மாலை மாலைன்னு சொல்லி சத்தம் விடுறாங்களே, இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று ஆண்டவன் ஞானக்கண்களால் பார்த்தார். அப்படி ஞானக்கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிற போதுதான் பார்வதிக்கோ 16 வயது நிரம்பி பக்குவதியாகி பருவ பெண்ணாகி திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, அன்றைய தினம் பார்வதிக்கு கொடுத்த வரத்தின் பிரகாரம் அவளை முறைப்படி திருமணம் செய்து தேவ கைலாசமலை கழித்துக் கொண்டு வர வேண்டும் அல்லவா? நாம எந்த ரூபத்துல போகிறது? ஏன்னா சுயரூபத்துல போய் பெண் கேட்டா திஷணன் பெண் கொடுக்க மாட்டான். ஆகவே கபட நாடகம் ஆடி இந்த கல்யாணத்தை செய்து கொண்டு வர வேண்டும், சூழ்ச்சி செய்து சுந்தரியை மனமுடித்துக் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள என் பெருமான் சூழ்ச்சி பண்றார் எங்கள் சுந்தரன் கடவுள். கபட நாடகம் ஆடுகிறார் கரை கன்றான் சிவபெருமான். எந்த ரூபத்தில் யாரும் நம்ம சந்தேகப்படாம இருப்பாங்க என்ற எண்ணத்தை கொண்டு அந்த ரூபத்தில் வருகிறார். எப்பேற்பட்ட சுலபத்தில் வந்தார் தெரியுமா? இறந்து உண்ணும் நல்லோ ஆண்டி போலே ஏழை பர தேசி போலே கக்கத்திலே அவர் இடது கையாதிலே மாதேரப்போல் வலது கையாதிலே கண்டூனி தடிகளோன்றே இவர் ஒரு தள்ளாடும் கிழவரை போ சென்ற தோவண்ட நல்லோ கிழவரை போனூரும் 10 சென்ற ஆண்டவன் அறைகள் ஒரு கிழவரை போல் பழுத்தவளம் பண்டாரம் அரம சிவ பெருமானாவர் உலைந்த பழம் பண்டாரம் உடையவனார் நமது சிவபெருமான் கணிந்த பழம் என்னும் பண்டாரம் கரை கண்டனார் நம்ம கடவுளவர் குடுகுடுத்த பண்டாரம் பண்டாரம் குமரி பெண்ணை மணக்கவாரா போட்டு பரம சிவ பெருமானவர் பரமலோகமிட்டு புறப்பிடவே தன்னம் தனிமையிலே போக வேண்டாம் தகுந்த துணை நமக்கு வேண்டும் என்று பூசாமல் கொடை பிடிக்கும் குண்டோதரனை கூட வரவழைத்து பரம சிவன் பெரிய
நமது கீழாம்புன்னர் வேஷம் போட்டு பரமசிவ பெருமானவர் பரமலோகம் தன்னை விட்டு அந்த பிடாரத்திலே அரசன் தட்சணனின் மாளிகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு ஒண்டி போட்டு நிற்பாரா, அங்கே ஒண்டி போட்டு நிற்பாரா நமது உடையவனார் கடவுள் அவர். பந்தலிலே வந்த மாலை பார்வதியின் மாலையாது நம்ம பகவானை தடுதையா, சுந்தரியாள் மாலையாது என்ன சுந்தரனை தேடுதையா, காரிழையாள் மாலையாது கடவுளை தேடும்போது சக்தி மாலையாது அரசர்களுக்கு மத்தியிலே அந்தரம் மார்க்கமாக மாறபோது ராஜாக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து இருந்தாங்கோ. அப்போ பார்வதியாள் மாலையாது என்ன பார்வதியாள் மாலையாது அந்த பண்டாரம் கழுத்தில் விழுந்துடும். அதனை கண்ட ராஜாக்கள் என்ன ஆத்திரமும் கொண்டாவோ, பாபம் கடும் கோபமாகி குதித்தெழுந்து வந்தாங்கோ. பண்டாரம் அருகில் வந்து படை மன்னர்கள் அனைவருமே பண்டாரம் பண்டாரம் நீ என்றானே இங்கு ஏண்டா வந்தாய், உனக்கு மலை இல்லா குறைவும் உண்டோ, மனைவி இல்லா குறைவும் உண்டோ, கோமாலே உனக்கு உண்டோ, பஞ்சாதி உனக்கு உண்டோ, ஏண்டா நீ இங்கு வந்தாய் என்றவரை ஏளனமாய் பேசுகிறார். இத்துணையும் காலில் கேட்டு ஈஸ்வரனார் பண்டாரோ ஆருங்கோ ராஜாக்களே பார்த்து சொல்ல கேளுங்கோய்யா, இந்த மாலையும் எனக்கு வேண்டாம், மணவாட்டி எனக்கு வேண்டாம், பூமாலை எனக்கு வேண்டாம், பூமாலை எனக்கு வேண்டாம், ஐயா பஞ்சாதியும் எனக்கு வேண்டாம். இந்த மணவாட்டி வேண்டும் என்பதற்காகவோ பூமாலைக்காகவோ பொஞ்சாதிக்காகவோ இங்கு நான் வரவில்லை ஐயா. அப்ப ஏன் வந்தேன்னு கேட்கிறீங்களா, எதுக்கு வந்தேன்னு கேட்கிறீங்களா? இதோ சொல்றேன், ஏதோ நல்ல விஷயம் போல் இருக்கு. போனோன்னா லைட் சொல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் எல்லாம் ரொம்ப கூடுதலா இருக்கு. போனோன்னா ஒரு சோறு கிடைக்காதான்னு வந்தேன். நான் சொத்துக்காக வந்தேன் ஐயா, சொந்தம் கொண்டாட வரவே இல்லை. வயசுக்காக வந்தேன் ஐயா, இந்த வயசுக்காக வந்தேன் ஐயா, வாழ்க்கை துணையை தேடி வரவே இல்லை. மாலையும் வேண்டாம், மணவாட்டியும் வேண்டாம். அப்ப ஏன் வந்தான்னு கேக்குறீங்களா? இந்த வயிறு இருக்கு இல்லையா, இந்த வயிற்றுக்காக இந்த வயிறு இல்லைன்னா நான் ஏன் வர போறேன்? வர வேண்டிய சோழி இல்லை இல்லையா? பாருங்க எவ்வளவோ ஆழத்தில் என்னவெல்லாமோ போட்டு நிரப்புறாங்க.
இந்த ஆழத்தை நிரப்பவே முடியல ஐயா. என்ன அந்த ஆழத்துல போடுறதுலாம் அப்படி எப்படி இருக்கு, இந்த ஆழத்துல போடுறது இருக்க மாட்டேன் இருக்கு இல்லையா. ஆகையினால இந்த ஆழத்தை நிரப்பவே முடியல. இந்த வயிற்றுக்காகத்தான் வந்த மாலை வேணுமா கழுத்து சொன்னா. இதனை கேட்டார்கள் ராஜாக்கள். உன் பக்கத்து நெருங்கவே முடியலையப்பா, பாவி என்ன அழைத்துக் கொண்டிருக்கிறது, நாசிய பிடிக்க முடியலையே பாவி, உன்னை தொட்டு யாரும் மாலையை கெடுத்துருது என்ற ஒரு சேவகனை அழைத்து, சேவகா இந்த மாலையை பண்டாரத்திலிருந்து கேட்டு கொண்டு போய் சுத்தம் பண்ணி கொண்டு வர சொன்னான். மாலையை கேட்டினான், கொண்டு போய் சுத்தம் பண்ணி கொண்டு வந்தான். இரண்டாவது முறையும் அதே மாணிக்க மாலையை அந்த மலையாள துதிக்கையில ஆனமாவத்தம் கொடுத்து பெரிய சொன்னான்னு. அப்ப என்ன ஆச்சு, என்ன ஆகாயத்தில் இந்த மாலை ஆகாயத்தில் அந்தரத்தில் வருகுதன்னு சுற்றி வரும் வேளையிலே ராஜாக்கள் அனைவருமே இந்த நல்ல மலையது இனிமேல் எங்கேயும் போகாதுன்னு எங்களிடத்தில் விழுந்துடுமே, உங்களிடத்தில் விழுந்துடுமே அல்லது அவர்களுக்கு விழுந்துடுமே, இல்லை இவர்களுக்கு விழுந்துடுமே, நம்ம மாமாக்களுக்கு விழுந்துடுமே. மாமாவா மற்ற ஈஸ்வரியாள் மாலை தன்னை எதிர்பார்த்து இருந்தாங்கோ. என்ன மாலை போகும் இடங்கள் எல்லாம் மன்னர் கண்களுமே சுற்றுதையா. இரண்டாவது எரிந்த மாலை, இரண்டாவது எரிந்த மாலை அதே ஈசன் கழுத்தில் விழுந்திடும். நமது கீழாம்பூர் இரண்டாவது முறையும் ஈசன் கழுத்திலே போய் விழுந்ததை கண்ட ராஜாக்கள் அங்கிருந்து ஓடோடி வந்தாங்க. என்னையா இது, இத்துணை பேர்களும் இங்க இருக்கிற போது இந்த பண்டாரத்தை தேடியே இந்த மாலை விழுந்துட்டு இருக்கையா. இந்த பண்டாரமோ சாமானியப்பட்ட பண்டாரம் அல்ல, ஏதோ மாந்திரிகம் முடிச்சிருக்கிறான். இல்லைன்னு சொன்னா இத்துணை பேர்கள் இருக்கிற போது இவனை தேடி இந்த மாலை விழுமா ஐயா. இந்த பண்டாரத்தை இனிமே இந்த ஊருக்குள்ளே வச்சிருக்க கூடாது என்பதாக எண்ணியுள்ள இளவரசர்கள், ராஜாக்கள், படை மன்னர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பண்டாரத்தை கொண்டு போய் ஊருக்கு வடக்கு ஒரு பெரிய ஆலமரம் உள்ளது, அங்கே கொண்டு விட்டு வந்துட்டாங்க. மூன்றாவது முறையும் அதே மாணிக்க மாலையை அதே மலையானையின் துதிக்கையிலே கொடுத்து ஆகாயத்திரிய சொன்னாங்க. மாலையை ஆணையும் சோட்டி பந்தல எரிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னு அதே மாணிக்க மாலை மன்னர்களுக்கு மத்தியில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்பவும் ராஜாக்கு விட்டபாடு இல்ல. இனிமே இந்த மாலை எங்கேயும் போகாதுன்னு என்ன பண்டாரத்தை ஊருக்குள்ளே எல்லாம் ஆகிட்டோம் இல்லையா, எங்கேயும் போகாது. எங்களுக்கு திருவிழும் இல்லைன்னா உங்களுக்கு திருவிழும், அவர்களுக்கு திருவிழும், இவர்களுக்கு திருவிழும் சொல்லி அத்துணை பேர்களுமே மாலை போகும் இடங்கள் எல்லாம் கண்களும் சுட்டு சுட்டு போய்கிட்டு இருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்கு, சுட்டு சுட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கொண்டிருக்கிற போதுதான் அந்த மூன்றாவது இருந்த மாலையும் ஊரு கொடைக்கு ஆலமரத்துக்கு அடியில் இருந்தார் இல்லையா, அந்த ஆண்டி பண்டாரங்களுக்கு போய் விழுந்துச்சு. ராஜாக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்னையா இது, ஒரு முறைக்கு 3 முறை பார்த்தோம் இந்த மாலை அந்த பண்டாரத்தை தெரிய விழுந்துட்டு இருக்கு. பார்வதிக்கு பண்டாரம் தாயா மாப்பிள்ள, இந்த பண்டாரம் சம்பந்தம் மண்டலத்துல நாம பந்தி போஷணம் செய்யலாமா, ஒரு வறுக்க ஒரு கறித்துண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உங்க சாதங்கரிகளை உண்ணாமல் புறஞ்சாஞ்சு போயிட்டாங்க. பந்தலை பார்த்தான் தட்சிணன் வெறிச்சோடி போச்சு. அட பாவிங்களா, எத்துணை இளவரசர்கள் இருந்த இடம், எவ்வளவு ராஜாக்கள் இருந்த இடம், எவ்வளவு ராஜாத்திகள் இருந்த இடம், எவ்வளவு ஆடவர்கள் எவ்வளவு தாய்க்குலங்கள் அமர்ந்திருக்கிற இடம், அமர்ந்திருந்த இடம் இப்ப யாரே காணுமே. என்ன செய்வோம் எது செய்வோம்னு சொல்லி தட்சிணனுக்கு வந்த மன வருத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளத்துக்குள்ள வருத்தம். ஏன் இளவரசர்கள் எத்தனை பேர்கள் வந்தாங்க, இவங்க கழுத்துல யாரு கழுத்துல ஒருத்தர் ஒரு கழுத்துல விழக்கூடாதா, காடு வாங்குது வீடு போங்குது. அந்த தர்பார்ல உண்டான ஒரு பண்டாங்கலத்துல போய் வந்துச்சு. என்ன செய்வோம் எது செய்வோம்னு சொல்லி அவருக்கு வந்த வருத்தத்தினால தட்சிணன் யோசனை பண்றான். சரி நாமளே இவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறோம், தன்னுடைய மகள்
எப்படி இருக்கின்றாளோ அவளுக்கு ஆறு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள அரசன் தட்சணன் மகளுக்கு முன்னாடி வருகிறார். சும்மா வந்தான மனவழுத்தத்தோடு வர்றான். எப்படி? முத்து போலே கண்ணீரை கண்ணீரை தட்சணன் முகமெல்லாம் சுரவிட்டான். தட்சணன் முகமெல்லாம் சுரவிட்டான். அவனோ பக்கமெல்லாம் சுரவிட்டான். அழுத கண்ணும் சிந்தையுமாய் சிந்தையுமாய் அவனோ அருமை மகள் முன்னால் வந்தான். என் மகளே பொன்மகளே பொன்மகளே என் மகளே பொன்மகளே பொன்மகளே அம்மா பொன்மகளே எனது மகள் பார்வதியே எனது மகள் பார்வதியே பார்வதியே ஈசன் எழுதினதை எழுதினதை யாரும் அடித்தெழுத முடியாதம்மா. இன்றைக்குத்தான் நமக்கு என்று ஈசன் எடுத்தெழுத மாட்டானம்மா. இன்னாருக்கு இன்னொரென்று இன்னாரென்று இன்னாருக்கு 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 இன்னாரென்று இன்னாரென்று என் மகளே இன்னாரென்று அன்று எழுதியிருப்பான் ஆண்டவனோ. என் மகளை எழுதியிருப்பான் ஆண்டவனோ ஆண்டவனோ. கடவுள்ளவர் வகுத்தமள்ளி கண்டிப்பாக நடக்கும் அம்மா. ஆண்டவனார் அமைத்தபடி அவ்வழியே நடக்கும் அம்மா. அந்த பரமசிவன் அமைத்தபடி பக்குவமாய் நடக்கும் தங்கம். கோட்டையில் பெண் பிறந்தாலும் தலையில் போட்ட விதி தப்பாதம்மா. அஞ்சாதே மலையாதே மலையாதே என் மகளே சொன்னி கொள்ளாதே மகளே அண்ணி கொள்ளாதே கொள்ளாதே. தேற்றினான் ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் சொன்னான். இதனை எல்லாம் கேட்ட மகள் பார்வதா தேவியானவள் எப்பா இதெல்லாம் யாருக்கு போய் சொல்லணும்? மண்டையில மூளையில உள்ளவளுக்கு இதெல்லாம் சொல்லணும். மண்டையில மூளையில உள்ளவளுக்கு இதெல்லாம் சொல்லணும். நான் என்ன சாமானியப்பட்ட படிப்பா படிச்சிருக்கிறேன். என்ன சாமானியப்பட்ட படிப்பா படிக்க வச்சிருக்கிறீங்க. எனக்கு விவரம் தெரிந்த 5 வயதுல இருந்து கிட்டத்தட்ட 16 வயது வரை படிக்க வச்சீங்க. அந்த படித்த படிப்பெல்லாம் எங்கப்பா போகும்? நான் என்ன கலை செல்வி என்ற பட்டம் பெற்றவை. கலை செல்வி என்ற பட்டத்தை பெற்றவை. ஆகையினால இதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உடனடியாக சென்று உங்க மர்ம பிள்ளைய அந்த பண்டாரத்தை அழைத்துக் கொண்டு வந்து முறையா கல்யாணம் நடத்துவோம்னு சொன்னாங்க. இதனை கேட்டான் ரிஷிடன். ஐயோ என்னுடைய மகனே இவ்வளவு சின்னமாக இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற திடப்படுத்தினான். அப்புறமா ஊருக்கு கொடைக்கு ஆரம்பத்தில் இருந்தார் இல்லையா,
ஆண்டி பண்டாரம் அவரை அழைத்துக் கொண்டு வந்து அவர் அணிந்திருந்த கந்த துணிகளை எல்லாம் களைந்து ஸ்தானவானங்கள் செய்ய சொல்லி கிளம்ப கஸ்தூரிகளோடு மாப்பிள்ளை போல அலங்காரம் பண்ணி கொண்டு வந்துட்டான். மணவரையில கொண்டு போய் வைத்தால் சாஸ்திர பிரகாரம் சம்பிரதாயப்படி கல்யாணம் சடங்கு முடிச்சுட்டான். தாலி கட்டி முடிச்சாச்சு. தாலி கட்டி முடிச்சாச்சு இல்லையா? என்ன பந்தல பார்த்தா பந்த வெறிச்சோடி போச்சு. அட பாவீங்களா, ராஜாக்கள் ஒரு வறுக்க ஒரு கருத்துணி சாப்பிடாம போயிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? சாப்பாடெல்லாம் காலி பண்ணும் இல்லையா? எதுக்கு மரபு நடத்தி கேட்போம். ஐயா மாப்பிள்ளை, ஐயா பண்டாரம் சண்டாள பாவீங்க தேசத்து ராஜாக்களை எல்லாம் நம்பி அறுபு போட்ட அரிசி சமையல் பண்ணி போட்டிருக்கிறேன் ஐயா. மரமலையா சோறு இருக்கு, அண்டா அண்டாவா கறி இருக்கு, குண்டா குண்டாவா குழம்பு இருக்கு, பருப்பு ஒரு அண்டா, மோர் ஒரு அண்டா, நெய் ஒரு அண்டா, தயிர் ஒரு அண்டா, இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இத காலி பண்றதுக்கு உங்க கூட சொன்ன பண்டார கூட்டம் கண்டா எங்கேயாவது இருக்கிறதான்னு சொல்லி கேட்டான். என் மாமா என் கூட சேர்ந்த பண்டார கூட்டங்கள் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு பண்டாரம் இருக்கிறார், அவருக்கு மட்டும் சாப்பா கொடுத்தா போகும்னு சொல்லி குண்டோரனை வரவழைத்தான். குண்டோரனை வரவழைக்கிறப்ப அவர் வயிற்று அக்கினி ஆண்டம் ஏவல் பண்றார். ஏன்னா குண்டோதரன் அங்கிருந்து வரும்போது எனக்கு பசி பசின்னு சொல்லி வந்தான். மாமா இந்த ஆளு பசி குடும்பம் எல்லாம் சத்தம் போட்டேன், கூலி வயிற கூட்டு போய் சாப்பாடு போட்டு அனுப்புவோம்னு சொன்னான். என்னையா ஆளு, அங்க இருக்கிற சோதரிகளுக்கு ஒரு ஆள் வந்து சாப்பிடுவாரு, சரி வர சொன்னு சொல்லி குண்டோரன் வைத்துக் கொண்டு போய் தௌசு பிள்ளை பொங்கி ஆக்கி வச்சிருந்தார் இல்லையா? அந்த ஆக்குப்புற பக்கத்தில் சென்று ஐயா தௌசு பிள்ளை, ஐயா தௌசு பிள்ளை ஒரு பண்டாரத்தை அனுப்பிச்சிருக்கிறேன், அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொன்னார். தௌசு பிள்ளை பார்த்தாரு, என்னையா இது, இங்க இருக்கிற சோறுகர்களுக்கு ஒரு ஆள் வந்து சாப்பிடுவாரு, சரி சரி வர சொல்லுங்க அப்படி சொல்லி பண்டாரத்தை உட்கார வைத்து விட்டு அவருக்கு ஒரு தொலைவாளை இலைய விரிச்சு தண்ணி தெளிச்சு துப்புரவு பண்ணி அப்புறமா சாலங்கரி பரமானம் இல்லையா? பண்டாரம் தானே, பண்டாரம் தானே, இவனுக்கு என்ன காய்கறி வைக்கிறது, எல்லா காய்கறி மட்டும் கூட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் வச்சா போதும் என்று ஒரு அகப்பையில கூட்டுக்கறியை எடுத்துக்கொண்டு வந்து இலையில வச்சுட்டு சாதம் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறான். குண்டோனுக்கு பசி பாருங்க, வச்சு கையை வச்சு வாயில போட்டான். தௌசு பிள்ளை சாதம் எடுத்துக்கொண்டு இலையில வைக்க வரும்போது வச்சுட்டு கையை காணல. என்னடா இது, நம்ம கறி வச்சோமா வைக்கலையா? என்ன கறி வச்சது ஈரபசியா இருக்கும் இல்லையா, அது கூட இல்லாம அவளை துப்புரவா எடுத்திருக்கான்னு. ஓஹோ கறி வைக்கல போல் இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு வந்து சாதத்தை வைத்து திரும்ப கறி எடுத்து வருவதற்குள்ளாக வச்சுட்டு சாதத்தை காணல. தோசு பிள்ளைக்கும் சந்தேகம், என்ன இது இவனுக்கு கையாடுத்து வச்சா காணாது போல் இருக்க, கொண்டு வந்த மண்வெட்டியை அப்படின்னு மண்வெட்டியால வாங்கி வாங்கி போட்டு பார்த்தான். கொண்டு வர பசி அடங்கின பாடல, கோவம் வந்துருச்சு. ஐயா தோசு பிள்ளை, என்னையா ஆளு, உங்க கையில சாப்பிட்ட மனுஷன் உருப்பிட மாட்டான் போல் இருக்க, கொஞ்சம் தள்ளி போமியா, நானே சாப்பிட்டுறேன். என்ன பாருமா பாருமா சாத தூத்து வந்தா போல் இருக்க, தள்ளி போமியா என்று தோசு பிள்ளை ஒரு ஓரமா போக சொல்லிட்டான். தோசு பிள்ளை என்ன நடக்கு எது நடக்கு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொண்டதை என்ன பண்றேன் தெரியுமா, பசியின் உடமையினால நாம ஒவ்வொரு கரியா ருசி பார்த்து சாப்பிடறதுக்கு வயிற்று பசி தாங்காது என்று எல்லாவற்றையும் ஒரு பெரிய அண்டாவில போட்டு ஒரு குழப்ப குழப்பி அள்ளி எஞ்சிட்டான் வகுத்துக்குள்ள. சாதங்கரி எல்லாம் காலியா போச்சு, குண்டவனுக்கு பசி அடங்கின மாதிரி இல்ல. சரி சாதங்கரி ஏன் காலியா போச்சு, இது வந்து பாத்திரம் வந்தவெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த அண்டா குண்டா அடுப்பு எல்லாம் வச்சு இருக்குமீங்கன்னா இதனை கண்ணாடி பார்த்தோம் தோசு பிள்ளை. ஏ பாவி, இவன் அண்டா குண்டா அடுப்பு துடுப்பெல்லாம் அப்படியே படுத்துட்டு முங்கிட்டு இருக்கிறானே, நாம நின்றுட்டு இருந்தோம், இவன் நம்மளே தூக்கி முழுங்க சொல்லி தோசு பிள்ளை ஒரு பக்கமா ஓடி போயிட்டார். அப்புறமா குண்டோதர பசி ஒரு வாரம் அடங்கி ஆண்டவனுக்கு முன்னாலே வந்து இறைவா எனக்கு தாவரம் அதிகமாக இருக்கிறது தண்ணி ஒண்ணு சொல்லிக்க. அப்பதான் மதுரை நகரத்தில் வைகனையை காண்பிக்க 2 கரத்தாலும் மறித்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாம உருகி சாப்பிட்டான். வெயில் குடும்ப மஷங்கள் துடித்துக் கொண்டிருந்ததா ஆண்டவன் பார்த்தார். இதுக்கு மேல கொண்டோர் வயிற்று அக்கினி வச்சிருந்தோம், இவன் அகில உலகத்தை அழித்து விடுவான் என்று அக்கினியை வாங்கி விட்டார். அதுக்கப்புறம் குண்டோர பழி தகவல் எல்லாம் அடங்கி போச்சு. என்ன மாமன் திஷன் என்ன பண்றான், மாப்பிள்ளைக்கு உபச்சாரம் பண்ணி இல்லையா, உபச்சாரம் பண்ண நல்லா இருக்காது இல்லையா என்று மருமகனுக்கும் மகளையும் பள்ளியில கொண்டு போய் அடைத்து அவர்களுக்கு வேண்டிய பலகார விஷயங்கள் எல்லாம் வைத்து அங்க தங்கி வச்சிருக்கிறான். பள்ளியிற்குள்ளாக இருக்கிற போதுதான் பகவான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார். சுயரூபத்தை கண்ட பார்வதா தேவியானவள், ஆண்டவா இந்த கபட நாடகம் எல்லாம் எதுக்கு, என்ன சுயரூபத்தில் வந்து மனசு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாள். பார்வதி, நான் சுயரூபத்தை வந்து பெண்ணு கேட்டவங்க அப்ப எனக்கு பெண் கொடுப்பானே, அதுக்காகத்தான் சோற்று செய்து சுந்தரியை மாமடித்திருக்கிறேன், கபட நாடகம் ஆடி இந்த கல்யாணத்தை செய்திருக்கிறேன். இச்சனமே நாம கைலாசத்துக்கு ஒண்ணு சொன்னார். ஆண்டவா காலையில எங்க அப்போட சொல்லிட்டு போலான்னு சொல்லி எவ்வளவு சொன்னாள், ஆனால் அவளை கேட்கவில்லை. இச்சனமே போயாகணும், இல்லைன்னா குடிக்கிட்டு போவோம் அப்படி சொல்றான். சரி சொல்லி 2 பேருமா அந்த க்ஷணமே தசவாகனத்துல வந்து கைலாசம் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க, கைலாசம் போயாச்சு. அதுக்கப்புறம் காலை பொழுது வந்தது, கதவன் தோன்றினான், உதயம் பொழுதானது, உதயனும் உதித்தான், அருண் உதயமானது, ஆதித்தனம் எழுந்தான். பள்ளி அரசருக்கல்ல ஒரு சேவகன் வந்தான், கதவை தட்டி அழைத்தான். ஒண்ணு தகவல் இல்ல.
கிருஷ்ணத்துல போய் சொன்னான். அவனும் வந்தான். மகளே பார்வதி, மகளே பார்வதி, மருமகனே பண்டாரா என்று கதவை தட்டி அழைத்தான். எந்த விதமான துப்பு இல்ல. இவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு போச்சு. பண்டாரத்துக்கு காடு போவாங்குது வீடு போவாங்குது திருபால இருந்தான். ஏதாச்சும் திங்குறப்ப பக்குன்னு நிக்கி பொக்குன்னு போயிட்டானோ, அந்த துக்கத்துல திருடைய மகள் தற்கொலைக்கு ஆளாயிட்டாளோ அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போயிட்டாங்க. போனா திரும்ப வர்றான். வெறுங்கையோடு வருவானே, அந்த பழக்கம் அவனுக்கு உண்டா? கைவசம் ஆயுதம் எல்லாம் வழிய கிளம்ப மாட்டான். என்ன பண்ணான் தெரியுமா? கண்ட கோடாலியை கொண்டு வந்து கதவை திருகிறான். கதவை கிரியவன் பார்க்கும் போது காணவில்லை, அங்கு மகளையும் காணவில்லை, மருமகனை காணவில்லை, இருவரையும் காணாமல் இழந்து பாவிய போ நினைத்தானே என்னோ முத்தானே சிந்தையிலே. பாவி நினைத்தானே ஒரு கோடி புத்திகளை இந்த ஆண்டவனார் கடவுள் அவர் மாயமாக பிள்ளை தந்து மாயமாக கொண்டு போனார். இந்த சிவனாரை எரிக்க வேண்டும், ஈசன் கைலாசத்தை அட வேண்டும். பரமலோகம் தன்னை ஆள வேண்டும், உடையவரை கொல்ல வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும், கடவுளையும் நாமல் கொல்ல வேண்டும், கைலாசத்தை நாமல் ஆள வேண்டும். நமக்குத்தான். கடவுளை கொன்றோமே ஆனால் கைலாசமே நமக்குத்தான். உடையவரை கொன்றோமே ஆனால் இந்த உலகமே நமக்குத்தான். பரமனை கொண்டு பரமனாக பரமலோகத்தில் அமர்ந்திருந்தோம் சொன்னா, பரமலோகத்திலே உண்டான பக்தர்கள் அனைவரும் நமக்கு பணிகள் செய்வார்கள். யாரெல்லாம்? இந்த தேவர்கள் வருவாரே, வணங்கிடுவார், அமரர்கள் வருவாரே, நம்மை அடில் உழுது என்ன முனிவர்கள் வருவாரே, முனிவர்கள் வருவார், நமக்கு முன்னால் வந்து வணங்கி நிற்பார். இந்திரன் வருவானே, தேவல் பணி சந்திரனார் ஓடி வந்து நமது பக்கத்திலே சூரியனார் வருவாரே, சுந்தரன் கோட்டை கப்பால் வாயுராஜன் வருவாரே, மரம் வருணராஜன் ஓடி வந்து நமக்கு வாச பண்ணீர் வருவாரே, நமக்கு குறைகளது அப்படி பாரு. பஞ்சாங்கம் மால் வருவாரே, நம்மை அத்தான் என்று நாரதர் வருவாரே, நாட்டு செய்தி சொல்லுவாரே, சீரோ